ஹாய். ஸோ இட்ஸ் டே 2 இன் தாய்லாண்ட், பட்டாயாவில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கோரல் ஐலாண்ட் டூர், அங்கே தான் போக போகிறோம். அங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோரல் ஐலாண்ட் போகிறோம். கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? எஸ், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோரல் ஐலாண்ட் போகிறோம். கோரல் ஐலாண்ட் வந்தாச்சு. பின்னாடி தெரியுதா பட்டாயா சிட்டி, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். இப்போ நம்ம சூப்பர் போக போகிறோம். अभी आपका टूर पतियाबी से स्टार्ट किया. इसे फर्स्ट स्टॉप पैरासेलिंग. इसके बाद जाएंगे सेकंड स्टॉप अंडर सी वॉक नियर बाई आइलैंड. 15 किलोमीटर आगे सेकंड स्टॉप अंडर सी वॉक. उसके बाद जाएंगे फाइनल स्टॉप कोरल आइलैंड बीच टूर है. जैस की बनाना बोट ये लास्ट में आइलैंड पे करेंगे. டுவர்ட்ஸ் கோரல் ஐலாண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்டாப் ஒன்று போட்டாங்க. இங்கே நமக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து பேராகிளைடிங், மேலே எல்லாரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு அண்டர் வாட்டர் சீ வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பனானா ரைடு, ஸ்பீட் போட், இதெல்லாம் இருக்குது. இந்த அண்டர் வாட்டர் சீ வாக்கிங் இங்கே பயங்கரமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு இங்கே ஃபேமஸான ஒன்று. ஸோ அதை நாங்கள் 4 பேருமே ட்ரை பண்ண போகிறோம். ஒரு நடுக்கடலில் இறங்கி உள்ள டீப்பில் போய் வாக் பண்ண போகிறோம். அங்கே நிறையா ஃபிஷ்ஷஸ் வரப்போகுது. ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க போல இருக்குது. அதை வந்து நம்ம ஃபிஷ்க்கு வந்து ஃபுட்டாக வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை பாருங்கள். ஸோ வந்து இது ஒன்று இருக்குது. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பட் அதை விட இந்த உள்ளே இறங்கி டீப் சீக்குள்ளே போய் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ உள்ள அந்த கோரல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து கோரல் ஐலாண்டுங்கிறனால உள்ள அந்த கோரல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கிட்டையும் நம்ம போயிட்டு வாக் பண்ண போகிறோம். எனக்கு இது லைஃப்பில் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ஆனால் பயங்கர ஜாலியாக இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. தெரியுது கேஸில் நல்லா ஜாலியாக போகலாம். ஓகே, பத்திரமா வச்சுக்கணுமா? மீன் ஏதாவது வாய்க்குள்ள போட்டு வச்சுக்கோ, அப்படியே கடிச்சு சாப்பிட்ரு. இப்போ வந்துட்டு நாங்கள் அண்டர் வாட்டர் சீ வாக்கிங் அது முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர். இப்போது கோரல் ஐலாண்டில் இருக்கோம். ஸோ கோரல் ஐலாண்ட் வந்து பட்டாயா ஷோர்லேருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சுற்றி கடல் தண்ணி. இங்கே நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு பாத்வே இருக்குது. சைட்லலாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கெஃபேஸ் இருக்குது. ஃபாரினர்ஸ், இண்டியன்ஸ் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்துட்டு பீச்சில் விளையாடிட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது முடித்தோடனே மறுபடியும் நம்மளை வந்துட்டு போட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நடுவில் நமக்கு வந்து ஃப்ரீ லஞ்ச் இருக்குது. அதுவுமே வந்து இந்தியன் லஞ்ச் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐட்னரியில். ஸோ அது சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிளானும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் பிளான். அதையும் காமிக்கிறேன் நான். ஓகே, நீங்கள் தாய்லாண்ட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோரல் ஐலாண்ட் ட்ரிப்பை வந்து உங்களோட ஐட்னரில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இங்கே ஃபிஷ்ஷாக கலந்து அப்படியே அதுக்கு இப்போ பிரெட் க்ரம்ஸ் கொடுத்தாங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் பிச்சு போட்டோன்னா அந்த எல்லா ஃபிஷ்ஷும் வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போகிறது. லைக் நாங்கள் இத்தனைக்கும் ஒரு கடலுக்கு அடியில்
மீன் கூடலாம் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போதே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கோரல் ஐலாண்ட் டூர் உங்களோட ஐட்டரியில் ஆட் பண்ணிக்கோங்க. தாய்லாந்து வரதா இருந்துச்சுன்னா. அண்டு இன்னொன்று, நாங்கள் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு ஸ்பீட் போட்டில் வந்தோம். ஸ்பீட் போட்டில் எங்களுக்கு அங்கே கோரல் ஐலாண்ட்லேருந்து ஷோருக்கு வந்துட்டு வந்தோம். அரௌண்ட் ஒரு 11 கிலோமீட்டர். அந்த 11 கிலோமீட்டரில் எங்களுக்கு வந்துட்டு போட்டில் ஃப்ரண்ட்டில் சீட் கிடச்சிருக்கு. 4 பேர் தான் உட்கார முடியும். நாங்கள் 4 பேருமே உட்காந்துட்டோம். அங்கே உட்காந்துட்டு டுவர்ட்ஸ் அந்த ஷோர் வரும்போது அப்படியே ராஜா பகவத் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு ஆடா ஒரு கடல், அந்த கடல் சுற்றி ஃபுல்லாக தண்ணி, அதில் நாங்கள் 4 பேர் உட்காந்துட்டு வரோம். அப்படிங்கும் போது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இந்த ஷோர் வர 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 ஐயோ வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பீட் போட்டில் வந்ததுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு மிடில் உட்காந்துக்காதீங்க, ஃப்ரண்ட்டில் 4 பேர் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அங்கே உட்காந்துட்டு அந்த வியூவை ரசிச்சிட்டே வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக. ஓகே, பாய். அகைன் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பட்டாயா, அதுவும் பீச் சைடில். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பட்டாயாவோட வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட் டே இன் பட்டாயா. பட்டாயா வரைக்கும் வந்துட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் போகலாம் இப்படி. ஸோ அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அந்த பிளேஸ் கொஞ்சம் அடல்ட்ரேட்டட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அங்கே நமக்கு வேலை இல்லை. பட் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, பீச் இருக்குது. வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் மேப் போட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் ஒரு 7-Eleven பார்த்தோம். ஆக்சுவலாக இது எங்களோட 5th 7-Eleven ஸ்டோர். பார்க்குற இடத்துலலாம் உள்ள போந்துடுறோம் நாங்கள். ஆனால் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இந்த கடை வந்துட்டு புதுசாக இருக்குது. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது ட்ரை பண்ணுறது, ஃபுட்டில் இருந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேருந்து. ஸோ அதனால் கிடைக்கிற கேப்லாம் உள்ளே போந்துடுறோம். ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? தண்ணி பாட்டில் வாங்கியிருக்காங்க. செயினோட மாட்டிக்கலாம். அந்த க்யூட்னஸ்க்காக அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாட். ஸோ 7-Elevenல இங்கே இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்கங்கிறதுக்காக சாம்பார் கிட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா? சும்மா சொன்னேன். வேறு எதுக்கும் இது வெஜ்ஜீஸ். சவுண்டுக்காக. ஆமாம், வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ளே போனோம், வெளில வந்துட்டோம், அப்படிதான் இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அங்கே கிளப்ஸ் அண்ட் பப்ஸ் அதுதான் இருக்குது. நாங்கள் நினச்ச நிறையா கேம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியும் உள்ளே இருக்கும், போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போனோம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளப்பு தான். இல்லை திடீர்னு அடுத்த ஷாட்டில் வேறு கெட்டப்பில் இருக்கீங்க. யா, நாங்கள் பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். டக்குன்னு வந்து சைடில் ஒரு ஸ்பா இருந்தது. அப்படியே போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பேங்க்ஸ்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், இங்கே ஆக்சுவலாக செம்மையாக பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 11 o'clock உள்ளே போனோம். அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு அவசர அவசரமாக நான் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் பொறுமையாக ஹேர் வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி, ஆமாம் ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி, ஆமாம். ஸோ 1 hour டைம் எடுத்து பொறுமையாக பண்ணாங்க. சூப்பராக இருக்கலாம். ஆமாம், 400 baht விச் மீன்ஸ் இந்தியன் ரேட் படி 1200, அதான் 1100, 152 அந்த ரேஞ்சில் வரும். பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் சொல்ல வர்றது அபவுட் வாக்கிங் ஸ்ட்ரீட். இதில் என்னென்னா இங்கே தாய் பீப்புள் லைக் இருக்காங்க, அவங்க ஓரமாக நிற்கிறாங்க, போர்டு வச்சுட்டு நிற்கிறாங்க, அவ்வளோதான். பட் இந்தியன் பீப்புள் லைக் இந்தியனாக தெரியல, ஃப்ளாக்லாம் குத்திட்டு ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்தியன்ஸை பார்த்ததும் பாபி பையா பையா பாபி பையா பாபின்னு சொல்லிட்டு வாங்கன்ட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. அப்படியே தள்ளுறாங்க, கூடி கை பிடிச்சி இழுக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மற்றபடி ஒரு மாதிரி வைபிங்கான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருந்தது. நல்லா மியூசிக், சவுண்டு, லைட்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது வாக்கிங் ஸ்ட்ரீட்டு.
அவ்வளோதான். நாங்கள் உள்ளலாம் பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல. அப்படியே வாக் பண்ணிட்டு போனோம். வாக்கிங் ஸ்ட்ரீட்டுங்கிறனால வாக் பண்ணிட்டு போனோம், வெளில போனோம், உள்ளே வந்தோம். அவ்வளோதான். நாங்கள் இந்த டே முடிச்சுக்கிறோம். ஆமாம், ரிட்டர்ன் வரணும். நாங்கள் வேறு சந்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு உள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் லைட்டாக. அவ்வளோதான். சரி, ஓகே, பாய். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். டே 3ல் பார்ப்போம்.